ஹாய், இங்கே ஒரு சாக்கடை இருக்கா, பெரிய இங்கிலீஷ் மேதை. எவ்வளோதான் அசிங்கமாக இவன் பண்ணுற வேலையை எடுத்து பேசினாலும் இந்த சாக்கடை திருந்துறது மாதிரியே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்தது, அதை எடுத்து இங்கிலீஷ் இவர் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு இங்கிலீஷ் வரல சரி இருக்கட்டு, நீ இவ்வளோ இங்கிலீஷ் மேதைன்னு சொல்கிற, அப்போ நீ எதுக்கு இந்த பீ வர வேலையும் பீ துடைக்கிற வேலையும் போயிட்டு இருக்க? சாக்கடை சாக்கடை உன் மூஞ்சிலே தெரியுது நீ எப்படிப்பட்ட சாக்கடை என்பது. சரியா? இந்த சாக்கடை இவ என்ன இங்கிலீஷில் நான் பேசினது தப்புன்னு சொல்கிறா. இவளுக்கு இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கணும்ல. சாக்கடை நீ எழுதுறது தெரியுமா? FACKன்னு சொல்லிட்டு அது FAKE வரும் சாக்கடை. நீ வேணா இதில் போட்டு பாரு, டிரான்ஸ்லேட்டில் பீ துடைக்கக்கூடிய சாக்கடை FAKEன்னு வரும், FACK வராது. சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்லாங்கை பேசு. சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழியை பேசு. சாக்கடை, இந்த சாக்கடைக்கு ஒரு நைட் ஆனா ENGLISH இங்கிலீஷ் எழுத தெரியல, அதனால தமிழில் எழுதுறா. இந்த சாக்கடை நான் இவ்வளோ பெரிய படித்த மேதைன்னு சொல்லக்கூடியவளுக்கு பேச்சை பாருங்க, ஒரு பொதுமக்கள் போகக்கூடிய இடத்துல. அசிங்கமா பேசினவளுக்கு முகத்தை லாஸ்ட் அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு கண் அப்படியே மேலாட்ட ஒரு தூக்கு பாருங்க. என்னடா நம்ம ஏதோ அசிங்கமா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி. தேவையா சாக்கடை உனக்கு இதெல்லாம்? சாக்கடை அந்த சென்னையில் அந்த கூவத்தை அள்ளி போட்டியா, அதுக்கடுத்து யாருக்கும் சொம்பு தூக்குதியா, அதுக்கடுத்து அங்கே இங்கேயும் வாங்கி நக்கி தின்னுதியா, அந்த வேலையை பார்த்துட்டு சத்தம் கண்டாம இருக்கு. என்கிட்ட எல்லாம் என்ன நோண்டிட்டு இருக்காத சொல்லிட்டேன்.